கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளில் கூட சங்கீதம் 29வது அதிகாரம் சில குறிப்பிட்ட வசனங்களை நாம் அறிக்கை செய்து ஜெபிக்க போகிறோம். 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம், 10வது வசனம், 11வது வசனம் நாம் அறிக்கை செய்வோமா? கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை கர்த்தருக்கே செலுத்தின ஆண்டவர், இந்த நாட்களில் எல்லா ஜனமும், எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும், எல்லா ஊழியர்களும், எல்லா விசுவாச குடும்பமும் ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை கர்த்தருக்கே செலுத்துகிறவர்களாய் காணப்படும் ஆண்டவரே. எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் ஆண்டவரே பாத்திரர் நீர் ஒருவர் ராஜா. எல்லா துதிக்கு பாத்திரர் நீர் ஒருவர், எல்லா மேன்மைக்கு பாத்திரர் நீர் ஒருவர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ஏசப்பா. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் துணிக்கிறது. அன்று மகிமையுள்ள ராஜா ஆண்டவரே முழங்குகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய சத்தத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சத்தம் அன்றை காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும் என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது ஆண்டவரே. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது ஆண்டவரே. இந்த நாட்களில் எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய், கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு முழங்கால்கள் யாவும் முடங்குகிறவர்களாய் இந்த நாட்களில் எல்லா ஜனங்களும் காணப்படும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ஏசப்பா. கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் வீற்றிருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாய் வீற்றிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீங்க ராஜாதி ராஜா ஆண்டவரே, என்றென்றைக்கும் ராஜாவாய் வீற்றிருப்பதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்களில் எல்லா ஜனத்திற்கும் நீங்க பலன் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க தான்ப்பா எல்லா ஜனத்திற்கும் பலன். நீங்க ஒருவர் ஆண்டவரே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் எல்லா ஜனங்களும், எல்லா ஜாதியாரும், எல்லா பாஷைக்காரரும் ஆண்டவரே சமாதானத்தை சுகந்தரித்துக் கொள்ளணும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிற மெய்யான அந்த ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக் கொள்ளும்படியே நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா. உடைய கரத்துல கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென்.